ஹாய் ஆல் குட் மார்னிங். இன்னைக்கான மினி விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்னிங்கே ஃபஸ்ட்டு பூஜை முடித்தோம். முடித்ததுக்கப்புறமா பாலாடை எல்லாம் சேர்த்து வச்சதுனால அது நிறைய வந்துருந்துச்சு. அதை வச்சு நெய் காய்ச்சினேன். அண்ட் தென் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ரைஸ் புட்டு தான். அது முடிச்சதுக்கப்புறம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வெயிட் லாஸ்க்கு ஒரு 2 டயட் போட வேண்டியது இருந்துச்சு கிளைண்ட்ஸ்க்கு. அது முடிச்சதுக்கப்புறமா லன்ச் பண்ண வந்துட்டேன். லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா, அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன். இது நாங்கள் பருப்பு கிச்சடி அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்கும். தக்காளி அண்ட் மிளகாத்தூள்லாம் போடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் செஞ்சுருக்கோம். ஸோ இதோட ஃபுல் வீடியோ லிங்க் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். லன்ச் முடிச்சதுக்கப்புறமா திருப்பி பேக் டு ஒர்க் போயாச்சு. கொஞ்சம் கிளைண்ட் மீட்டிங்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் பார்த்திங்கன்னா, சால்டட் பட்டர் நான் வீட்டிலேயே பண்ணியிருந்தேன். மார்னிங் நெய் உருக்கணும் இல்லையா? ஸோ அதுலேருந்து சிம்பிள் ஒரு 2 இன்க்ரீடியன்ஸே வச்சு நம்ம வீட்டிலேயே சால்டட் பட்டர், உங்களுக்கு ஸ்வீட் அண்ட் பட்டர் வேணுனாலும் அது பண்ணலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 1 மந்த் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். கெட்டு போகாது. சூப்பராக இருக்கும். அப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா, தோசை அதுக்கப்புறம் குருமா தான். இன்னையோட டே இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.